வெல்கம் டு டெக் 7. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா இன்ஷாட்டில் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில ஆப்ஷன்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூன்னு இருக்கும். நியூங்கிற கொடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேன்வான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரேஷியோ உங்களுக்கு எந்த மாதிரி அளவில் வேணும், சைஸில் வேணும்னு காட்டும். இப்போ ஷார்ட் வீடியோ அதை எடிட் பண்ண போயிருந்தால் ஷார்ட் ஆப்ஷன் இந்த இது கொடுத்துக்கலாம். இல்லை யூடியூப் வீடியோ நம்ம போடுறாங்க இந்த 16:9 இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்படி மாறிடும் உங்களுக்கு. எந்த மாதிரி ஆப்ஷன் இதுன்னு பார்த்துட்டு இல்லை ஓகே கொடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது மியூசிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எது மியூசிக் எது நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கூட முதல் ஆப்ஷன் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். இதில் இம்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மியூசிக் எதுவும் போனால் பார்த்துக்கலாம். ரெண்டாவது மை மியூசிக்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட கேலரியில் உள்ளதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வரும். இதில் உள்ள மியூசிக் நீங்கள் பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம். உங்களோட நீங்கள் இப்போ ஆல்ரெடி சாங்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். இதே நிறைய ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எஃபர்ட்ஸ் லாஸ்ட்டில் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஏதாவது நீங்கள் மியூசிக் முன்னாடி வீடியோ போடும்போது சவுண்டு பெல் ஐக்கான் அந்த மாதிரி சவுண்டு இருந்தால் கொடுக்கணும், அதை கொடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லைன்ட்டு ஏதாவது கிளிக் பண்ணி பார்த்து இதில் எது வேணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது எஃபர்ட்ஸ்ன்னு இதுலேயே ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுதான் அது. மூணாவது ரெக்கார்டு. நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெக்கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகும். 1 2 3ன்னு வரும். அதுக்கப்புறம் ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் அது. ரெண்டாவது ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். மூணாவது ஆப்ஷன் இருந்து இதுக்குள்ளே போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். எந்த ஸ்டிக்கர் நீங்கள் பயன்படுத்துனீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அது ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வாரத்துக்கு நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லாம் வச்சுருப்பாங்க, இந்த விட்டு இழுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வேணான்னா சைடில் உள்ள இன்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணும்னு நினைக்கிறத மூவ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். ஜூம் பண்ணால் அதில் இதில் மாட்டும். சைடு ஆப்ஷன் ஃபிட் ஆப்ஷன் கிட்ட மாற்றினா சைடு மாறிக்கும். இது வேணான்னு நினைக்கிறீங்க, அது இன்ட்டு போட்டில் அதை கிளிக் பண்ணி போக வச்சுக்கோங்க. எடிட் பண்ணணுன்னா கூட அதில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இது உங்களுக்கு எந்த மாதிரி இதில் அனிமேஷனில் ஜூம் ஆகணும், இங்கிட்டிருந்து மூவ் ஆகணுமா, மேலேருந்து கீழே வரணுமா, அந்த மாதிரி இன் அவுட்டு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் கிஃப்ட் இந்த ஆப்ஷன் இருக்குது. கிஃப்ட் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் வருது இல்லைன்ட்டு. அப்புறம் ரெண்டாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் குட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் ஆட் பண்ணணுன்னா கூட கலர் எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டாக எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் ஐக்கான் இந்த எந்த உங்களுக்கு ஃபாண்ட்டு வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபாண்ட்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு நிறையா வேணுன்னா நீங்கள் பை பண்ணி பணம் கட்டியாக நீ வாங்குற மாதிரி இருக்கும். இதுலேயே நம்ம பார்த்த மாதிரி அதே அனிமேஷன் ஆப்ஷன் தான் இப்படி கொடுத்துக்கலாம். எப்படி ஷோ ஆகும்னு சொல்லி காட்டும். ரெண்டாவது நாலாவது ஆப்ஷன் டீலுங்கிற ஆப்ஷன். இது ப்ளர் பண்ணுறது. முக்கியமான இடத்த மட்டும் ப்ளர் பண்ண நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சில ஆப்ஷனை மட்டும்னா அதை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு ப்ளர் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை கார்ட்டூன் ஷேப்பு, ரெக்டாங்கிள், ரொட்டேட்டன் எல்லாமே இருக்கும். ப்ளர் ஆப்ஷன் இது தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க.
இது இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வரேன், சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. வேணாட்டினா அதை கிளிக் பண்ணி டெலிட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், இது வரைக்கும் இதில் அவ்வளோதான். நான் சும்மா ரேண்டமாக பண்ணுறேன். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் நினச்சிங்க, சைடில் இந்த ஏரோ வெப்சைட்டில் சைடில் ஒரு ஏரோ காட்டுது பாருங்கள், கொடுத்தீங்கன்னா அன்டு ரீடு மாதிரி ஆப்ஷன் வரும், அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. சாரி, அன்டு ரீடு ஆப்ஷன் வரும், இதை அப்படியே கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் அப்புறம் ஃபில்ட்ரு, இதே மாதிரி ஃபில்ட்ரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வேணும்னு நினைக்கிங்களா, எஃபர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த எஃபர்ட் வேணுமோ அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எஃபர்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சில ஆப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வச்ச மாதிரி பே பண்ணி வாங்குற மாதிரி தான் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்ட்ரு அதில் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு இந்த பெர்ஃபெக்ட் கட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரிம்மு கட்டு அண்ட் ஸ்ப்ளிட்டுன்னு பண்ணுறது. எடிட் பண்ணியிருப்பீங்க, பாதி பகுதி வேணாம்னு நினச்சினா ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனு. மூணாவது ஸ்ப்ளிட் ஆப்ஷனு. ஆல்ரெடி உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நடுவில் வரையும் வேணாம், இந்த பாட்டு மட்டும் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த நடுவில் கேப்பில் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் கிளிக் ஆகாமல், இந்த க்ரீன் ஐக்கன் கிளிக் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து டெலிட் ஆகிரும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஐக்கான் இருக்கும், இது மாதிரி உள்ளது தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த இது. இருக்கிறதுல இன்ஷாட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கெயின் மாஸ்டர் கூட இது ரொம்பயுமே யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பயுமே ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க கூட ஈஸியாக முதல்ல கற்றுக்கலாம். இது கெயின் மாஸ்டர் கூட இது நான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை எப்படி கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்து ஆப்ஷன் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கட் ஆகிரும். வேணுன்னா அந்த கீழே டாட் ஐக்கன் மார்க் கொடுத்துருக்காங்க பென்சில், அதை கிளிக் பண்ணால் கூட அதில் எஃபர்ட் எதுவும் மாடனா கூட பார்த்துக்கலாம். முதல்ல இது பார்த்தோம் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் இருந்தது. வேணாட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆப்ஷன் இருக்குது, வால்யூம் கூட்ட நினச்சினா கூட்டிக்கலாம். கீழே டி நாய்ஸ்ன்னு கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டப்போ வாய்ஸ் இறைய நினச்சிங்கன்னா அது டி நாய்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அதில் எஃபர்ட் அந்த மாதிரி பிளர் ஆப்ஷன் முன்னாடி அப்படியே வர்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமானது டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டவுன்லோட் மாதிரி பண்ணுற மாதிரி கூட இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கூட. ஸ்பீடு ஆப்ஷன், எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ ஓட்ட நினைக்கிறோம் அது மாதிரி ஓட்டிட்டு இது பண்ணிக்கலாம். வேகமாக ஓட்டி விடலாம், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறங்காண்டி. இது எவ்வளோ தூரம் மட்டும் ஓட்ட நினைக்கிறோம், வேகமாக போக நினைக்க அப்படி கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஏரோ மாதிரி இருக்கிற ஏரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டவுன் அண்ட் அப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேலே ஏறும் இந்த சார்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இது ஒரு கொடுத்துக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் நடிப்பாக இருந்துக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷனு எந்த இடம் நீ கொடுக்க நிற்க கொடுத்துக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட்டு, இதை நீங்கள் பாதையோடு யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட டெக்ஸ்ட் வரும்போது ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும், அதெல்லாம் இந்த ஆப்ஷன் தான் கொடுக்காங்க. இன்னர் அவுட்டு, காம்போ, லூப்பு, நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும். ஏன் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வந்து கிராப் ஆப்ஷன், ஏதாவது வீடியோ பாதி இது கிராப் பண்ண நினைக்கிறேன், அப்படி கிராப் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதியே தெரியும் இந்த ஆப்ஷனு. வாய்ஸ் எஃபெக்ட்டு, இதில் நீங்கள் பேசிவிட்டு உங்களோட குரலில் சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்கும், ரோபோட் பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். இப்படி தான் வரும் குரல் வாய்ஸு. டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வேணும்னு நினச்சா இதே மாதிரி காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனு
ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஆப்ஷனு மேலே கீழே சைடு மாதிரி மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷனு ஃப்ரீஸ் பண்ணால் ஃப்ரீஸ் பண்ணி விட்லாம். அந்த ஒரு சீன் மட்டும் கட் பண்ணி இதுன்ற மாதிரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. கடைசியில் தான் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெஸ்யூமில் வேணும் 720 இல்லை 1080 பார்த்துட்டு ஓகே சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் மார்க் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் மார்க் இருக்கு பாருங்க, இதுலலாம் இன்ஷாட்னு அது வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ்னு வரும், ஒரு ஆடு ஷோ ஆகும். ஆடு ஷோ ஆனக்கும் போயிடும் அந்த வாட்டர் மார்க்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.